ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் புக்லேருந்து அந்த ஜிம்மி அங்கிள் கதையை தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்கும் விஸ்பி அண்ட் ரத்து அவங்க மேலே ரிலிம் 2ல் போயிட்டு ஜிம்மி அங்கிளை தேடும்போது அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் வாழும்போது ரொம்ப நல்லா தானே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேள்விக்கான பதில் அந்த ஜிம்மி அங்கிளே அவர் வாயாலே அவருக்கு தன்னோட வாழ்க்கையை மொத்தமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தான் என்ன தவறு பண்ணோம் அப்படின்னு. போன முறை அவங்க அப்பா ரொம்ப கேன்சராக இருக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அந்த கேன்சர் வந்ததுக்கப்புறமாட்டிக்கும் அவரோட கை கால் எல்லாமே அந்த ஆக்சிடெண்ட்டில் போனதுக்கப்புறம் அவரோட வலி வேதனையும் ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த வலி வேதனையெல்லாம் அவர் கடவுளை திட்டுறதும், சுற்றி இருக்க மக்களை திட்டுறதும், தான் பெற்ற பிள்ளைங்களையே ரொம்ப திட்டுறதும், அடிக்கிறதும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட பொண்ணுங்க இவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவரோட வலி வேதனையெல்லாம் தான் மட்டும்தான் வேதனையாக இருக்கும், இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு, சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் என்ன தான் அவர் பெட்ரிட்டனாக இருந்தாலும் அவரோட மூளை ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பார்த்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் அப்படி தான் வாழ்ந்தார். ஸோ திடீர்னு இப்போ அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கை கால் சரியாகலையே தவிர மற்றபடி தன்னோட பசங்க மூலமாக அவர் செஞ்சிட்ருந்த அந்த தவறான பாதையை அவங்க பையன்க மூலமாக அவர் கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஸோ அவரோட உடல்நிலையிலே மாற்றம் இல்லை, அவரோட மனசுலேயும் எந்த வித மாற்றமும் அவருக்கு எதுவுமே இல்லை. அதே நேரம் நாங்களுமே எங்கள் அப்பாவோட நிலைமையை பார்த்துட்டு அந்த கடவுளை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன் எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ கஷ்டமான நிலமை, அவர் ரொம்ப நல்ல அப்பாவாக தானே இருக்கிறாரு எங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல அப்பா. சரியா? ஒரு நாள் எங்களோட ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பாதிரியார் எங்களுக்காக ரொம்ப பரிதாபப்பட்டுட்டு எங்கள் அப்பா கிட்ட பேசி ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களுக்காக இது பண்ணார், ப்ரே பண்ணிவிட்டு போனார். ஏன் இந்த மாதிரி அவருக்கு வேதனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடவுள்கிட்ட ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை தேத்தி எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சாயங்கால வேலையில் ஒரு 5 மணி போல் எங்கள் வீட்டுக்கு எங்களுக்காக ப்ரே பண்ண ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா அந்த 5 மணிக்கு அவர் வரும்போது மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அவர் போகிற நேரம் மட்டும் நாங்கள் ரொம்ப நல்லவங்களா அந்த ப்ரேயருக்காக அமைதியாக ரொம்ப இதுவாக இருப்போம். அவர் போனதுக்கப்புறம் திரும்ப எங்களோட பழைய அந்த எங்கள் அப்பா கத்துறது, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறது அப்படின்னு நாங்கள் செஞ்சிட்ருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பாதிரியார் அந்த ப்ரே பண்ணக்கூடிய அந்த 5 மணிக்கு மட்டும் நாங்கள் ரொம்ப நல்லவங்களாக மாறிடுவோம் அப்படின்னு ஜிம்மி அங்கிள் சொல்கிறாரு. ஆனால் அந்த எவ்ரிடே போகிற அந்த பாதிரியாருக்கு மட்டும் ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன் அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம ப்ரே பண்ணுறோம், இவ்வளோ நல்ல ஃபேமிலியாக இருக்குது, ஆனால் இவங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வி. ஏன்னா இவர் ஒரு மற்ற பாதிரியார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, எதுவாக இருந்தாலும் ஏன்னு யோசிக்கக்கூடிய ஆள். ஒரு நாள் எதர்ச்சியாக அந்த பாதிரியார் அவர் யூஸ்வலாக வர டைம் இல்லாமல் வேறு ஒரு டைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துடுறாரு. வந்த உடனே அவர் நுழையிறதுக்கு முன்னாடியே அவருக்கு காதில் சத்தம் கேட்குது. அவங்க அப்பா அங்கே உள்ளுக்குள்ளே யாரையோ பயங்கரமாக கத்தி திட்டிகிட்டு இருக்கிறாரு. அது காதில் விழுகுது. சரி, இங்கே என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்தம் போடாமல் மறைஞ்சிருந்து அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறாரு. அந்த பொண்ணுங்களை அவர் ரொம்ப கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சுட்டு ரொம்ப மோசமாக பேசிட்டு சபிச்சுட்டு கடவுளெல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் தான் பார்க்க அந்த பாதிரியாருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இவர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு வந்த வழியே சத்தமே போடாமல் திரும்பி போயிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு இந்த குடும்பத்து மேலே ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதனால் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி இவங்களை பற்றி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை இறங்கும்போது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பெரியவராக இருக்கட்டும், ஜிம்மியாக இருக்கட்டும், மற்றவங்க தம்பி தங்கைகளாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனால் போலீஸ் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இவங்க அந்த டார்க்கர் சைடில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் அதுன்னா, அவர் எப்போவுமே எவிடன்ஸ் விட்டு வைக்க மாட்டார்ல. ஸோ இவங்களுக்கு அவர் தான் தவறு செஞ்சார் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாதிரியாரும் போலீஸும் யோசிக்கும் போது இந்த பாதிரியார் கொஞ்சம் விவரமான ஆள். சரி, இப்போ அவர் வீட்டுக்கே திரும்ப போகிறார். இது மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு மேஜிக் பண்ண போகிறேன், உங்கள் அப்பாவை நான் குணப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுது. சரி, அப்பா குணமானா போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு.
வந்துட்டு இந்த போலீஸ் வந்து அவங்க யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பாதிரியார் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சொல்கிறாரு அந்த பசங்கக்கிட்ட, இங்கே அப்பாவோட பெட்டை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லா பொருட்களையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க, எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி பெரிய மேஜிக் பண்ண போகிறாரு இந்த பாதிரியார், அப்பா ஒரே நாளில் குணமாயிடுவார் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. செஞ்சுட்டு சுற்றி எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு பாதிரியார் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நீ ஆரம்பிக்கும்போது மெதுவாக அவர் செய்த சில பாவங்களையும் இதெல்லாம் இப்படியா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஜிம்மியோட அப்பாவுக்கு கோவம் வருது. முதல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நான் தப்பு தான் பண்ணேன், இப்போ என்ன, நான் அப்படி தான் சம்பாரித்தேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயாலேயே அவர் செய்த எல்லா விஷயத்தையும் மெதுவாக ஒன்று ஒன்றா அந்த கோவத்தில் தன்னை அறியாமல் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ போலீஸ்க்கு அவங்க தேவையான எல்லா எவிடன்ஸும் அவர் வாயாலே வந்துட்டு அதை அவங்க கண்ணாலேயும் பார்த்துடுறாங்க. அவ்வளோதான், இந்த ஒரு எவிடன்ஸ் அவங்களுக்கு போதும். அப்போ தான் பாதிரியார் சொல்கிறார், தயவு செஞ்சு கடவுளை மட்டும் நீ ப்ளேம் பண்ணாத, அவரை நீ குறை சொல்லாத. ஏன்னா நீ செஞ்ச தவறுக்கு எல்லாத்துக்குமான தண்டனை தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலமை உனக்கு. அதனால் நீ செஞ்ச தப்பை மனதார ஒத்துக்கிட்டு நீ செஞ்ச பாவம் எல்லாத்துக்கும் புண்ணிய வழி தேடுறதுக்கு பாரு. நீ கெட்டதும் இல்லாமல் உன்னோட குழந்தைங்களையும் உன்னோட அந்த கெட்ட தன்மையை அவங்களுக்கும் புகுத்திட்ட, இப்போ அவங்க வாழ்க்கையை நீ நாசமாக்கிட்ட. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செஞ்சு வெளியில் வந்துரு. உன்னால தான் உன்னோட மனைவியும் இறந்து போனாங்க. ஸோ இனிமேல் வாழக்கூடிய இந்த குழந்தைங்களாவது நல்லா வாழணும். அதனால் இது வரைக்கும் தப்பான வழியிலலாம் போனது இருக்கட்டும். இதுக்கு மேலே கடவுளின் பாதையில் எல்லாருமே திரும்பிடுங்க. நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாம் போதும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மெதுவாக கதவை சாத்திட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். எங்களுக்கு அப்போ தான் பயங்கர ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு, எப்படி இது வெளியில் வந்துச்சு, எங்கள் அப்பா இவ்வளோ கோவப்பட்டார் அப்படின்ட்டு நாங்கள் எங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் போய் பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தார். தான் பண்ண தவறு எல்லாமே வந்து அவர் மனசில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது விஸ்பியன்றது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நமக்கான மிகப்பெரிய தண்டனை. வேறு யாரும் வெளியிலேருந்து தண்டனை கொடுக்குறதும் இல்லை, கடவுளும் தண்டனை கிடையாது. நம்ம என்ன செஞ்சோமோ நம்மளோட ஓன் சப்கான்ஷியஸ் மைண்டே, நம்மளோட மனசாட்சியை நம்மளை வந்து அது எல்லாத்தையும் படமாக எடுத்து ஒன்று ஒன்றா வெளியில் காமிக்கும். அதுதான் பெரிய தண்டனை அப்படின்னு. அதே தான் இங்கேயும் நடக்குது அவருக்கு. ஆனால் தட் மீன்ஸ் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறதா இல்லை, அப்போ தான் அது எல்லாம் வெளியில் வருது, இது வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா வந்து அன்கான்ஷியஸாக போயிட்டார். ஒரு 2 நாள் தான் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் இறந்து போயிட்டார். இப்போ எங்களை கைட் பண்ணுறதுக்கோ எங்களை இது பண்ணுறதுக்கோ எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமையின்மை அப்படின்றது வந்துருச்சு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து அப்படி தான் சொல்லி கொடுத்துருந்தாரு. இப்போ எங்கள் அப்பாவோட நிலைமை இது மாதிரி ஆன பிறகு எங்களுக்குள்ளே ஒரு பெரிய பயமும் ஒரு சந்தேகமும் வந்துருச்சு. குடும்பம்ன்றது வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. அதனால் என்னோடய சின்ன தம்பி என்ன பண்ணால், அவன் மெதுவாக வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். கையில் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, யார்ட்டையும் எதுவும் சொல்லலை. அவன் எங்கேயோ போயிட்டான். எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நான் என்ன பண்ணேன், என் கையில் கிடைச்ச எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா வச்சுருந்த அந்த சீக்ரெட்டான இருந்த அந்த பணம் நகை மட்டும் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் தான் மூத்த பையங்கிறதுனால. அதனால் எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்து எல்லாத்தையும் மொத்தமாக நானே எடுத்துக்கிட்டு, பொருள் எல்லாமே நானே எடுத்துக்கிட்டேன். என் தம்பி தங்கைகளுக்காக எந்த ஒரு சின்ன காசோ ஒத்த காசு கூட நான் விட்டு வைக்காமல் எடுத்துக்கிட்டு தூரமாக கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்துட்டு பாம்பேயில் செட்டில் ஆனேன். அப்போ தான் உங்கள் ஏரியாவில் நான் வந்து செட்டில் ஆகும்போது பெரிய செல்வந்தராக இருந்ததுனால என்னை ரொம்ப மதிப்புமிக்கவராக நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. இந்த பாம்பேயில் தான் நான் என்னோடய பெயரை மாற்றிக்கிட்டு என்னோடய முகத்துலேருந்து என்னோடய வாழ்க்கை எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ரொம்ப அழகான பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவளுக்கு சுத்தமாக அறிவே கிடையாது. அதையும் நான் பர்பஸாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அப்பா லைஃப்பில் அவங்க நுழைஞ்சி தொந்தரவு பண்ண மாதிரி என்னோடய மனைவியும் என்னை கேள்வி கேட்டு நான் என்ன செய்கிறேன்னு எதுவும் கேட்கக்கூடாது. அவளோட நாலேஜுக்கே நான் என்ன பண்ணுறேன்னே போவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை எதிர்த்து கேள்வி கேட்காத பொண்ணா. அதே நேரம் என்னோடய குடும்பம் பாம்பேயில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மதிப்பு மிக்கதாகவும், வெளியில் எல்லாருக்கும் நான் வந்து யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தராகவும் ஒரு நல்ல மனுஷனாக மட்டும்தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதே நேரம் நான் ஊரை விட்டு வெளியில் போய் என்ன சம்பாதிக்கிறேன், என்ன செய்கிறேன்
நான் வேறு பேரில் வேறு மாதிரி நான் கொள்ளையடிக்கிறதோ யாருக்குமே தெரியாது. நான் யாரை ஏமாத்துறேன், எப்படி சம்பாதிச்சு இந்த பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு ஏன் என்னோடய குடும்பத்தில் இருக்க என் மனைவியோ என் குழந்தைங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. யாரும் என்னை கேள்வி கேட்டதுமே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் சம்பாதிச்சுட்டு வந்த பிறகு இங்கே வந்துட்டு நான் எல்லாருக்கும் தானம் தர்மம் செஞ்சு அதன் மூலம் எனக்கு ஒரு நல்ல பேரும் கடவுள் என்னை மன்னிச்சிருவார் அப்படின்றதையும் அதுக்காகவே நான் வந்து இது எல்லாருக்குமே செஞ்சிட்ருந்தேன். என்னோடய பணத்தினால நான் எல்லாரையும் நம்ப வச்சேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு விஸ்பியன் ரத்துக்கிட்ட ஜிம்மி அங்கிள் அவரோட வாழ்க்கையை மொத்தமாக சொல்கிறார். இந்த உலகத்தில் பல பேர் இந்த ஜிம்மி அங்கிள் போல தாங்க இருக்காங்க. 90% ஆஃப் பீப்புளை வந்து அவங்களோட டார்க்கர் சைடு எது, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு நம்மளால் துளி கூட கண்டே பிடிக்க முடியாது. ஸோ யாரையுமே வந்து முழுசாக இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்படிப்பட்டவங்களா வேணாலும் இருக்கலாம், அவங்க எப்படிப்பட்டவங்களா வேணாலும் எந்த நிமிஷமும் மாறலாம். அப்படிங்கிறது தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களோட மனோநிலை. ஏன்னா இங்கே நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. அது வந்து மனிதர்களோட தவறே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த பூமிக்கு வாழ வந்துட்டோம், சர்வைவல் அப்படின்னு வரும்போது, நல்லது கெட்டதுன்னு வரும்போது எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு சுகமான வாழ்க்கையை தேடி தான் போவாங்க. அதே தான் இந்த ஜிம்மி அங்கிளும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அதே தவறான வழியில் நின்று தான் செய்யக்கூடிய அந்த தவறை மறைக்கிறதுக்காக நிறைய தான தர்மங்கள் வெளி உலகத்துக்கு செஞ்சு வேறு மாதிரி ஒரு நல்ல பேரை வெளியில் வந்து இது பண்ணி வச்சுருந்தார், சம்பாரித்து வச்சுருந்தார். ஆனால் கடைசியாக கடவுள் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து துளி கூட நீங்கள் யாரும் எந்த ஒரு எவிடன்ஸும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டாம். அவருக்கு தெரியும் டீப் டவுனில் நம்ம எல்லாரும் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூமி அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட் மாதிரி தான். நம்ம இங்கே வந்துட்டு பாடம் படித்து முடிச்சுட்டு திரும்ப நம்ம இடத்துக்கு போகணும். ஆனால் நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்காகவும் தான் நம்ம இங்கே வரோம். இந்த பூமிங்கிறது நிறைய ஈவிலும் இருக்குது, பேடும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஒருத்தங்க நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், எங்களுக்கு தெரியும். நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் இது எல்லாத்தையும் தாண்டி வர முடியும், நல்ல வழியில் நிற்க முடியும். ஆனால் நீங்கள் பண்ண கர்மாவுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் செய்த தவறுகளுக்காக உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் உண்டு. அதுலேருந்து நீங்கள் யாருமே தப்பிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் பூமிக்கு பாடம் படிக்க போகிற ஒவ்வொருவருமே தனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற எல்லா தவறுகளையும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்மளே திருந்தி நம்மளே உணரும்போது அதற்கான பதிலும் அங்கேயே கொடுக்கப்பட்டு நம்ம எல்லாமே மேன்மை நிலை அடைஞ்சு வந்துடுவோம். ஆன்ம உலகத்துக்கு வரும்போது பூமியிலே கொடுக்கக்கூடிய அந்த ஷார்ட் டைமில் நம்மளால் எதுவுமே உணர முடியல அப்படின்னா ஆன்ம உலகத்துக்கு வந்து அதற்கான பனிஷ்மெண்ட் மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்ம ஏன் மறுபடியும் பிறக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு திரும்பவும் ஒரு 3 காரணங்கள் சொல்கிறாங்க. 1, அந்த ஆன்மா பிறப்பெடுப்பதற்கு முக்கிய காரணம் அவங்களோட அன்பானவர்களை பாதுகாக்கவும் அவங்கள வழி நடத்துறதுக்காகவும் திரும்பவும் அவங்க மனிதர்களாக பிறப்பாங்க. இல்லை அப்படின்னா 2வது காரணம் அவங்களோட பழைய கர்மா இருக்கும், அதை கழிக்கிறதுக்காக இது முந்தின லைஃப்பில் செஞ்ச அந்த கர்மாவெல்லாம் கழிக்கிறதுக்கு வருவாங்க. 3வது அவங்களோட ஆன்ம முன்னேற்றத்திற்காக வருவாங்க. கர்மா எதுவும் இல்லை, அவங்களுக்கான வேறு எந்த வேலையும் இல்லைன்னா ஆன்ம முன்னேற்றம். இந்த பூமியில் வந்து தன்னை இன்னும் மேன்மைப்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த ஹையரான அதாவது ரிலீம் 7 போகிற அளவுக்கு அவங்களே பியூரிஃபை பண்ணிக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்காக பிறப்பெடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்ம உலகத்தில் நாங்கள் வந்து புதுசாக வரக்கூடிய அந்த ஆன்மாக்கள், இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த புது ஆன்மாக்களுக்கு நாங்கள் வழிகாட்டியாகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஹையர் குட் சோல் சொல்லக்கூடிய அந்த உதவிகள் செய்யக்கூடியவங்களாகவும் நாங்கள் சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு விஸ்பியன் ரத்து சொல்கிறாங்க. அடுத்து நமக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு உயர்நிலையான ஆன்மா இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து போய் தவறுதலான ஒரு பாதையில் போய் திரும்பவும் கீழ்நிலை ஒரு நரகத்துக்கு எப்படி போச்சு, ரிலீம் 2, 3 இந்த மாதிரி இடத்துக்கு எப்படி போனாங்க அப்படின்னு ஒரு உண்மையான கதை மூலமாக விஸ்பியன் ரத்து நமக்கு சொல்கிறாங்க. இந்த ஆன்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதாவது விஸ்பியன் ரத்து இங்கே வர்றவங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் அவங்க யாருக்கு ஹெல்ப் நிஜமாலுமே தேவையோ அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் எங்களோட ஹையர் சோல் அனுப்பி வைப்பாங்க. அதுபோல் ஒரு நாள் எங்களுக்கு லோவர் எலிம்லேருந்து ஒரு வேலை வந்தது. நாங்களும் போனோம் அந்த கீழ் உலகத்துக்கு. போகும்போது அங்கே வந்து ஒரு லேடி நல்ல ஆன்மா, ஆனால் அவங்களோட அழுக்குரலும் சத்தமும் அவல நிலையும் நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்கும்போது அவங்க வந்து முதல்ல உதவி வேணும்னு கேட்டவங்க எங்களை பார்த்த உடனே எனக்கு யார் வேணும், அதை செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, என்னை வந்து கடவுள் சபிச்சிட்டாரு, நான் பாவி அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. எங்களை அவங்க வந்து நம்பவே இல்லை. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி
புரிய வச்ச பிறகு அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க, இல்லை நான் ரொம்ப பாவி, கடவுள் எனக்கு உதவி செய்யலை, நான் இது மாதிரி இங்கே வந்துட்டேன், இந்த இடத்த விட்டு போகணும், என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப கத்துறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெலியம் 1 and 2 and 3 எவ்வளோ ஹாரிபிளாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த லேடி ஒரு நல்ல ஆத்மா தவறுதெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் தவறு செஞ்சனால இப்போ அவங்க ரொம்ப வருந்துறாங்க. இப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்ய வந்தாலும் அதை அவங்களால உணரவே முடியல. அவங்க மனதளவில் நிஜமாக அவங்களோட மேன்மை நிலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவும் அந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையோ எதுவுமோ வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. இது தான் கீழ் உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மையான நிலை அப்படின்றத பூமியில் இருக்க நீங்கள் எல்லாரும் உணர்ந்து வாழுங்க. சரியா? இப்போ திரும்பவும் அதே லேடிக்கிட்ட நாங்கள் வந்து சொல்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் சரின்னு ஒத்துழைக்க ஆரம்பித்தாங்க. சரி, உங்களுக்கு நான் வந்து ஒத்துழைக்கிறேன், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக என்ன இந்த ஹாரிபிளான பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்களா, இந்த மோசமான இடத்துல இந்த தீய ஆன்மாக்கள்கிட்டேருந்து தயவு செஞ்சு முதல்ல என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க, என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப கத்துறாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நிஜமாலுமே நல்ல ஆத்மா தான், கண்டிப்பாக உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம், நீங்கள் தவறுதலாக இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, ஃபஸ்ட்டு உங்களோட கதை என்ன, நீங்கள் எப்படி இந்த மோசமான ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவங்களோட கதையை அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்னதான் மேல்நிலை ஆத்மாவாக இருந்தாலும் பூமியில் வாழும்போது நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படின்றத உணராமல் தவறான பாதையில் போனால் என்ன மாதிரி விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த லேடியோட கதையை இங்கே நமக்காக விஸ்பியன்றதும் சொல்ல வராங்க. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சரியா? என்ன நேயர்களே, ஒரு ஆத்மாவை பற்றின புரிதல் உங்களுக்கு ஓரளவாவது இத்தனை பகுதியை படித்த பிறகு வந்திருக்கோங்க நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.